ரைட். குட் மார்னிங் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் முதலில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பாடத்தில் தர்க்க வாய்கள் தொடர்பாக அது இந்த பிரயோகங்கள் தொடர்பாக தான் கடைசியாக பார்த்தோம். அப்ளிகேஷன்ஸ், அந்த பிரயோகங்கள் சம்பந்தமாக நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். அதில் பிரதானமாக பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்து நாங்கள் எப்படி அந்த வினாக்கள் வரலாம், அது எப்படி அந்த பிரயோகத்தோட சம்பந்தப்பட்டு கீழே வினாக்கள் வரலாம் என்று பார்த்துருக்கோம். இந்த பிரயோகத்தை தந்துட்டு ஒரு வினா வராது, அந்த பிரயோகத்தின் அடிப்படையில் கீழே 2-3 வினாக்கள் கேட்கப்படலாம். அப்படியான வினாக்கள் சிலது பார்த்துருக்கோம். நீங்களும் சில பேப்பர்ஸ் எடுத்து பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாங்கள் பிறகு என்ன கடைசிய பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர் செய்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா பேப்பர்ஸையும் செய்வோம். சரி, ரைட். அப்போ இப்போ நாங்கள் படித்து கொண்டிருக்கிற இந்த பூலியன் அல்ஜிப்ரா அல்லது லாஜிக் கேட்ஸ் இந்த பகுதியில் அல்ல இந்த யூனிட்டில் பிரதானமாக இன்னும் 2 பகுதி இருக்குது. அதில் முதலாவது பகுதியை இன்றைக்கு பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிப்போம். இன்றைக்கு முடிக்கிறது சில வேளையில் பிரச்சனையாக இருக்கலாம். ஆரம்பிப்போம். ஸோ நாங்கள் அதை அடர்ஸ் என்று சொல்லுவோம். கவனிப்போம். அடர்ஸ் தமிழ்ல சொல்லணும்னா கூட்டிகள். ரைட். அடர்ஸ் என்று சொல்றது அட் பண்றா கூட்டுறானே. ஸோ கூட்டிகள் என்று ஒரு விடயம் படிக்கப்படும். சரி, கவனிப்போம். இது நீங்க ஓ லெவல்ல படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு புது விடயம் கவனிச்சுக்கொள்ளணும். ஸோ அடர்ஸ் என்றா கூட்டிகள் என்ற ஆரம்பத்தில் இந்த சொல் என்னன்னு பார்ப்போம். கூட்டிகள் என்றது அடிப்படையில் இது ஒரு இலத்திரனியல் சுற்று, அதாவது ஒரு தர்க்க சுற்று. ரைட். கூட்டிகள் என்று சொல்றது அந்த பேர் கூட்டிகள் என்று இருந்தாலும் இது ஒரு லாஜிக் சர்க்கிட் அல்லது எலக்ட்ரானிக் சர்க்கிட்னு சொல்லலாம், தர்க்க சுற்று. ஆனால் இந்த தர்க்க சுற்று என்னத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னா இரும இலக்கங்களை கூட்டுறதுக்காக. ரைட். பைனரி டிஜிட்ஸ் இருக்கு தானே, 1 0 இரும இலக்கங்கள். அப்ப இரும இலக்கங்களை கூட்டுறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு தர்க்க சுற்றத்தான் நாங்கள் இங்கே அடர்ஸ் என்று சொல்றோம். அப்ப அந்த பேர் ஏன் வந்திருக்குன்னு இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். கூட்டப்படுறதுக்காக நாங்கள் இந்த லாஜிக் சர்க்கிட்டை பாவிக்கிறோம். எனவே அதை கூட்டிகள் அடர்ஸ் என்று பேர் வச்சிருக்கோம். சரி, இது முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த கூட்டிகள்ல 2 வகை இருக்கு. அடர்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு. அதுல முதலாவது நாங்க சொல்லுவோம், 2 தான் படிக்க போறோம் இன்றைக்கு. முதலாவது ஹாஃப் எடர்ன்னு சொல்லுவோம். ஹாஃப் எடர். தமிழ்ல சொல்றேன்டா அரை கூட்டி. ஹாஃப் அண்ட் அரைவாசி தானே. ஸோ அரை கூட்டி என்ற ஒரு விடயம் இருக்குது. இது முதலாவது. அப்ப இதுவும் ஒரு தர்க்க சுற்றுத்தான். ஆனா ஏன் அப்படி, இப்ப இதுலயும் நாங்க என்ன செய்ய போறோம், இரும இலக்கங்களை கூட்டத்தான் போறோம். இப்ப ஏன் அதுக்கு ஹாஃப் எடர் 2 பேர் வந்தது என்றது நாங்கள் படிக்க பார்ப்போம். ரெண்டாவது ஃபுல் எடர். ரைட். ஃபுல் எடர் தமிழ்ல சொன்னோம்னா முழுமை கூட்டி, முழு கூட்டி என்று சொல்லலாம். நாங்கள் பெரும்பாலும் முழுமை கூட்டி என்ற ஒரு வீடை பாவிப்போம். ஃபுல் எடர். அப்ப இது கூட ஒரு தர்க்க சுற்று. இதுலயும் இரும இலக்கங்கள் கூட்டப்படும். அப்ப இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஹாஃப் எடர் எப்படிப்பட்டது அல்லது எப்படியான இரும இலக்கங்களை கூட்டும், ஃபுல் எடர் எப்படியான இரும இலக்கங்களை கூட்டும், அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம், இப்போ ஹாஃப் எடருக்கும் ஃபுல் எடருக்கும் என்ன வித்தியாசம், இதுவரைத்தான் நாங்கள் இப்போ படிக்க போறோம். சரிதானே. ரைட். அப்ப என்ன பிள்ளைகள் முதல் தெரியணும், எடர் என்று சொல்றது ஒரு தர்க்க சுற்று, பைனரி டிஜிட்ஸை கூட்டுறதுக்காக. இப்போ பொதுவாக இது எங்க பயன்படுத்துவோம்னா கணனிகள்ல அதிகமாக பயன்படுத்துவோம். கணனிகள் மட்டுமில்லை, பெரும்பாலான இலத்திரனியல் சாதனங்கள் அல்லது ஒரு சாதனத்துல ப்ரோசஸர் உள்ளுக்கு இருக்குமா இருந்தால் நுண்முறை வழியாக்கி அதுக்குள்ள எல்லாம் நாங்க இதை பயன்படுத்துவோம். நீங்க படிச்சிருக்கீங்க முதல் இந்த நுண்முறை வழியாக்கியில அல்லது மைய முறை வழியாக்கியில 3 பாகம் இருக்குன்னு படிச்சிருக்கீங்க. ALU, CU, மெமரி, ரெஜிஸ்டர்ஸ். இதுல அந்த ALU இருக்குத்தானே, ALUக்குள்ள இந்த அடர்ஸ் தான் உள்ளுக்கு சேர்க்கப்பட்டிருக்கும். ஏனென்றா ALU ஒர்க் ALU செயற்பாடு எண்கணித தர்க்க வேலைகள் என்று படிச்சிருக்கீங்க. அப்ப எண்கணித வேலை என்ன, அதுல கூட்டுறது பெருக்கிறது அப்படியெல்லாம் செய்யத்தானே வேணும். ஸோ அந்த கூட்டுறதை செய்யறதுக்காக ALUக்குள்ள இந்த அடர்ஸை பயன்படுத்தி வேணும். சரிதானே. பொதுவாக கணனிகள் மற்ற சாதனங்கள்லையும் இது இருக்கு. ஓகே, நாங்கள் இனி ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் ஒரு கால் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளும் இருக்கிறதால நான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணிட்டு அங்கே போறேன். எழுதத்தான் போறோம், கவனிச்சிங்க முதல்ல இருக்க. அதை நாங்கள் உடனே எழுதியும் செய்யலாம், பரவாயில்ல, கொஞ்சம் விளங்கப்படுத்தினா பிறகு. ஸோ ஆரம்பத்தில் அடர் என்று சொல்றது
இட்ஸ் அ டிஜிட்டல் சர்க்கியூட், ரைட்? டிஜிட்டல் சர்க்கியூட் என்று சொல்லலாம், இல்லை லாஜிக் சர்க்கியூட் என்று சொல்லலாம். மறந்துடக்கூடாது. பெர்ஃபார்ம்ஸ் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ், சரிதானே? இன்னும் சரியா சொல்றதா இருந்தா அடிஷன் ஆஃப் பைனரி நம்பர்ஸ் என்று சொல்லலாம். சரி, எங்க பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டேன். இன் மெனி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸர்ஸ். CPU இருக்கு தானே, அதில் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். அதுலேயும் எங்கே இருக்குமெண்டா ALUல இருக்கு. சரி, ரைட். நான் இப்போ சொன்னதை தான் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இருந்தால் அதை பார்க்கறதுக்காக சொல்லியிருக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் 2 வகையான ஹெடர்ஸ் இருக்குன்னு சொல்லி, ஹாஃப் ஹெடர், ஃபுல் ஹெடர், ரைட்? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, இது ஒரு லாஜிக் சர்க்கியூட், இதை நாங்கள் கூட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். சரி, அப்போ இப்போ எங்களுக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்போ இது கூட இப்போ உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹாஃப் ஹெடரும் கூட்டுறது தான் பாவிக்கிறது, ஃபுல் ஹெடரும் கூட்டுறது தான் பாவிக்கிறது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் ஏன் அப்படி பேர் வந்ததுன்றதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? ஹாஃப் ஹெடர், அட்டை கூட்டி என்று ஒரு பேர் வைக்கிறார். ஃபுல் ஹெடர், முழுவதும் கூட்டி. அப்போ அதுல அந்த பேரில் ஏதோ ஒரு அர்த்தம் என்ன உள்ளடங்கி இருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஏதோ அந்த முழுமை பெறாமல் இருக்கிறத தான் நீங்க ஹாஃப் ஹெடர் என்று சொல்றீங்க. ரெண்டாவது ஓரளவு முழுமை பெற்றிருக்கு என்றதால நீங்கள் ஃபுல் ஹெடர் என்று சொல்றீங்க. அதுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன் அப்படி பேர் வந்தேன்னு சொல்லி. நான் என்ன செய்ய போறது இல்லையண்டா, ஹாஃப் ஹெடரை பற்றி படிப்பிக்க ஹாஃப் ஹெடர் என்ற பெயர் ஏன் வந்ததுன்றதை நான் சொல்ல போறது இல்லை. ஃபுல் ஹெடரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க நான் ஹாஃப் ஹெடரை பற்றி ஒருக்கா சொல்றேன். இன்னத்துக்காக அந்த அப்போதான் உங்களுக்கு சரியா புரியும். ஓகே, இந்த காரணத்துக்காகத்தான் ஹாஃப் ஹெடர் என்ற பெயர் வந்திருக்கு என்றது விளங்கும். நான் தனியாக ஃபுல் ஹெடரை பற்றி எடுக்காமல் ஹாஃப் ஹெடரை பற்றி சொல்லிக்க அதை நான் நியாயப்படுத்தினாலும் உங்களுக்கு அது விளங்காது, சரிதானே? அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா நாங்கள் ஃபுல் ஹெடருக்கு போய்க்க ஹாஃப் ஹெடரின் அந்த பேரின் நோக்கத்தை விளங்கிக் கொள்வோம். மற்றபடி ஹாஃப் ஹெடரை பற்றி இப்போ பார்ப்போம். சரி, இப்போ ஹாஃப் ஹெடரை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஹாஃப் ஹெடரை பற்றி பார்ப்போம். நான் முதலே சொல்ல மாதிரி ஹாஃப் ஹெடரும் பைனரி இலக்கங்களை கூட்டுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு தர்க்க சுற்று, ரைட்? அப்போ இப்போ நாங்கள் ஹெடருக்கு சொன்ன விளக்கத்தை தான் நான் இப்பவும் சொல்றேன். கொஞ்சம் ஹாஃப் ஹெடருக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டெஃபினிஷனை மாத்துறேன். ஸோ ஹாஃப் ஹெடர் என்ற தர்க்க சுற்று என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, 2 பைனரி இலக்கங்களை கூட்டுறதுக்காக. 2 சிங்கிள் பைனரி இலக்கம், உதாரணத்துக்கு 1ஐயும் 0ஐயும், அல்ல 1ஐயும் 1ஐயும், அல்லது 0ஐயும் 0ஐயும், இப்படி 2 பைனரி இலக்கங்களை கூட்டுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு தர்க்க சுற்று தான் ஹாஃப் ஹெடர். அப்போ நிச்சயமா ஃபுல் ஹெடர்ல 2 பைனரி இலக்கங்களை மட்டும் நாங்கள் கூட்ட மாட்டோம். அப்போ அங்கே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, நாங்கள் அங்க போய்க்க பார்ப்போம், சரிதானே? அப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்போ இப்படி ஒரு பைனரி இலக்கத்தை கூட்ட போறீங்க, 1ஐயும் 1ஐயும் கூட்டி உங்களுக்கு இதுல ஏதோ ஒரு ஆன்சர் வரும், ரைட்? நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருக்கிறோம் இந்த பைனரி இலக்கங்கள் படிக்க. ஸோ இப்படி இந்த 2ஐயும் நீங்க கூட்டி இந்த பெருமானத்தை கணனிக்குள்ள உங்களுக்கு தெரியும், எல்லா தரவுகளும் பைனரி வடிவில தான் ப்ரொசஸ் பண்ணப்படும். நீங்க என்ன வடிவத்தில் கொடுத்தாலும் கம்ப்யூட்டருக்குள்ள பைனரி வடிவத்தில் தான் ப்ரொசஸ் ஆகும். அப்போ அங்க பைனரி வடிவத்தில் கூட்ட வேண்டிய தேவை இருந்தா, 2 சிங்கிள் டிஜிட்டை பைனரி வடிவில் கூட்ட வேண்டிய தேவை இருந்தா ஹாஃப் ஹெடர் தான் பயன்படுத்தப்படும், சரிதானே? ரைட். அப்போ ஹாஃப் ஹெடர் நாங்கள் ஹாஃப் ஹெடர்ன்றது ஒரு லாஜிக் சர்க்கியூட் என்று தானே சொல்றோம். ஸோ அந்த தர்க்க சுற்று எப்படி இருக்கும் என்று நாங்கள் வரையணும். அதுக்கு முதல் நாங்கள் அந்த தர்க்க சுற்று ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி வரைஞ்சு பார்ப்போம். பிளாக் டயக்ராம் என்னண்டா, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த பிளாக் டயக்ராம் வேர்ட், பிளாக் டயக்ராம்ன்றது ஒரு தொழிற்பாட்டை நாங்கள் மேலெழுந்த ரீதியாக மேலெழுந்த வாரியாக காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கோட்டுப்படம். அப்போ உண்மையாக அந்த கோட்டுப்படத்தில் என்ன பயன்படுத்தப்படாது என்று சொன்னா, உண்மையான சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படாது. இப்போ நாங்கள் முதல் உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் லாஜிக் கேட் படிப்பிக்க இப்படி சொல்லியிருப்பேன். லாஜிக் கேட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஸ்டார்டில் இப்படி சொல்லியிருப்பேன், இதுதான் அந்த லாஜிக் கேட். இதுல நீங்கள் இன்புட்ஸ் கொடுப்பீங்க, இங்கே ஒரு அவுட்புட் வரும் என்று சொல்லியிருப்பேன். இது என்ன? லாஜிக் கேட்டுக்கு நான் பயன்படுத்திய பிளாக் டயக்ராம், ரைட்? பிளாக் டயக்ராம். இது 2 இன்புட்ஸ், உள்ளீடுகள். இதுதான் லாஜிக் கேட், இது அவுட்புட். ஆனால் இதுல உண்மையாக பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்டுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு, மீன் ஹேண்டுக்கு ஒரு சிம்பிள், ஓருக்கு ஒரு சிம்பிள். அதை நாங்கள் இதுல காட்டல. அப்போ நாங்கள் இதுல என்ன காட்ட முயற்சிக்கிறோம்னா, அந்த தர்க்க வாயில் எப்படிப்பட்ட குண இயல்பை கொண்டது, எப்படி இருக்கும், உள்ளீடு எடுக்கும், அது அதுக்குள்ள ஒரு தொழிற்பாட்டை செய்யும். அப்ப எங்களுக்கு இதுல என்ன சிம்போல் வரும்ன்றதை பற்றி நாங்க கதைக்கல, மேலோட்டமா சொல்றோம். எல்லா தர்க்க வாயிலும் இப்படி ஒரு வேலையை தான் செய்ய போகுது, அது மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும்.
இது பிளாக் டயக்ராம். நான் ஸ்டார்ட்ல இருந்து கவனமா படிச்சு வச்சிருந்தா நான் சொல்றது விளங்கும். அதே போல இப்போ நாங்க என்ன செய்ய போறோம், இந்த ஹாஃப் ஹெடரின் பிளாக் டயக்ராத்தை பார்ப்போம். அப்ப நான் இப்போ ஹாஃப் ஹெடரின் பிளாக் டயக்ராம் வரையக்க நான் என்னத்தை கருத்தில் எடுக்க மாட்டேன்னுடா அதுக்குரிய சிம்பிள்ஸ் வந்து கீற போறது இல்லை. இதுவும் ஒரு லாஜிக் சர்க்கிட் தானே. அப்ப லாஜிக் சர்க்கிட் என்றாலே லாஜிக் கேட் தான் உள்ளுக்கு இருக்கும். அதோண்டு நாங்க வரைய போறது இல்லை. என்னத்தை மட்டும் சொல்ல போறோம், அந்த ஐடியாவை சொல்ல போறோம். ஓகே, இப்படித்தான் இருக்கும், உள்ளீடுகள் என்றா உள்ளீடுகள் எடுக்கிறோம், சரி என்ன மாதிரி வெளியீடுகள் வரப்போகுது, இதை மட்டும் காட்ட போறோம். சரிதானே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்கள் பிளாக் டயக்ராம் வரையக்க ஹாஃப் ஹெடர்லையும் லாஜிக் சர்க்கிட்ஸ் லாஜிக் கேட்ஸ் பயன்படுத்துவோம். ஸோ நாங்கள் அதை லாஜிக் கேட் என்ன கேட் என்று போட வேண்டாம், அண்டோ ஓரோ அல்லது நாங்கள் படித்த மற்ற எந்த கேட் ஒன்று போட வேண்டாம். இதுதான் அந்த ஹாஃப் ஹெடர். இதுக்குள்ள இருக்கு கேட். எங்களுக்கு என்ன கேட்னு நாங்கள் பிறகு உண்மையான தர்க்க சுற்று வரையக்க பார்ப்போம். சரி, இது ஹாஃப் ஹெடர். கவனிச்சுக்கிறோம், ஹாஃப் ஹெடர். ஓகே, இந்த ஹாஃப் ஹெடர் இந்த நான் செவ்வகம் மாதிரியோ சதுரம் மாதிரியோ போட்டிருக்கிறது உண்மையாக பல தர்க்க வாயில்களை கொண்டிருக்கும். எங்களுக்கு இப்ப அதை காட்ட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் இந்த ஹெடரின் செயற்பாட்டை காட்டுறோம். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இன்புட்ஸ் கொடுப்போம். நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் 2 பைனரி இலக்கங்களை கூட்டுறது தான் ஹாஃப் ஹெடர்னு நோக்கம். ஸோ 2 இன்புட். ஓகே, இன்புட் ஏ, இன்புட் பி. அது 1 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 0 இருக்கலாம், ஏதோ 4 சந்தர்ப்பமா இருக்கலாம். ரெண்டு இன்புட் தானே பிள்ளைல, அப்ப 4 வித்தியாசமான சந்தர்ப்பம் வரலாம். ஸோ அது 2 இன்புட். அப்ப நீங்க இப்ப கூடாதே நாங்கள் 3வது இன்புட் போட இல்லையண்டு. ஹாஃப் ஹெடர் 2 பைனரி இலக்கங்களை மட்டும்தான் கூட்டுறதுக்கு பாவிப்போம். சரி, இது எங்களுக்கு வேண்டாம். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு, உள்ளுக்குள்ள கேட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்ப்போம். ஸோ அதுக்குள்ள இப்ப இந்த கேட்ஸ்ல போனா, இந்த உள்ளீடுகள் போனா அதுக்குள்ள எல்லாம் அது என்ன ப்ரோசஸ் ஆக போகுது. அதிண்ட விளைவாக உங்களுக்கு இங்க 2 அவுட்புட் வரும். மிக கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 2 அவுட்புட் வரும். அதுல கிடைக்கிற முதலாவது அவுட்புட்டை நாங்க சொல்லுவோம், அல்லது ஒரு அவுட்புட்டை நாங்க சொல்லுவோம் சம் என்று சொல்லுவோம். நான் விளங்கப்படுத்துவேன், கவனிச்சுக்கொள்ளுவோம். சம் அண்டா கிட்டத்தட்ட கூட்டுத்தொகை என்ற மாதிரி தானே. அது தமிழ் மீடியம் பிள்ளைகளும் சம் அண்டே எழுதணும். சம் அண்ட ஒன்று வரும். சம் அண்டா அர்த்தம் கூட்டுத்தொகை தான். அடுத்தது இன்னொரு அவுட்புட்டும் வரும். பொதுவாக நாங்கள் படிச்சிருக்கிறோம் தர்க்க வாயில்களில் அல்லது தர்க்க சுற்றுகளில் ஒரு அவுட்புட் தான் முடிவில் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனா இங்கே எங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அவுட்புட் கிடைக்குது. இது ஒரு தர்க்க சுற்று தான் உண்மையாக. இதுக்குள்ள நாங்கள் வரைஞ்சா பிரபாப்பம் அதிண்ட விளைவாக 2 அவுட்புட் வரும். மற்றதை நாங்கள் சி அவுட் என்று சொல்லுவோம், கேரி அவுட். சில வழியில கேரி என்றே எழுதுவினம். இதுல கேரி, ரைட், கேரி என்றே எழுதுவினம். அதை நாங்கள் பொதுவாக சரியா சொல்றதா இருந்தா கேரி அவுட், அது சுருக்கமா சி அவுட் என்று சொல்லுவோம். ரைட், கேரி அவுட் என்றதை சி அவுட் என்று சொல்லுவாங்க. சி என்றது கேரியை குறிக்கும். ஸோ அதோட அவுட் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இந்த வேர்டு எல்லாம் புதிதென்று யோசிக்க தேவையில்லை. சி அவுட் என்றா என்ன, இல்லை கேரி அவுட் என்றா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் 2 பைனரி இலக்கங்களை கூட்ட போறீங்க. ஸோ 2 நுழைக்கிறீங்கள். உள்ளுக்குள்ள எங்களுக்கு ஏதோ செயற்பாடுகள் நடக்கும். அதிண்ட விளைவாக உள்ளுக்குள்ள செயற்பாடுகள் நடக்கும் என்றால் கிட்டத்தட்ட உள்ளுக்கு கூட்டப்படும் தான் எடுக்க போறோம். ரைட், அதிண்ட விளைவாக ஒரு கூட்டுத்தொகை கிடைக்கும், ஒரு சம் கிடைக்கும், ஒரு கேரி அவுட், ஒரு சி அவுட் கிடைக்கும். கேரி அவுட்டை தான் நான் கேரி என்று போட்டிருக்கேன். சி அவுட் என்று எழுதினாலே காணும், நான் உங்களுக்கு தெரியணும்ன்றதை கேரி என்று எழுதியிருக்கேன். சரிதானே, ரைட். ஸோ இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் விளங்கி கொள்வோம். முதல் இந்த பிளாக் டயக்ராத்துக்குரிய தர்க்க சுற்றை நான் வரைய போறது இல்லை. முதல் இதுக்குரிய உண்மை அட்டவணையை வரைவோம். மிக இலகுவானது. என்னென்ன உங்களுக்கு தெரியும், தர்க்க சுற்று வந்தா அதோட கூடவே உண்மை அட்டவணையும் வரும், ட்ரூத் டேபிள் வரும். அப்ப இந்த ஹெடர் நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம், இது ஒரு தர்க்க சுற்று. ஹாஃப் ஹெடரோ ஃபுல் ஹெடரோ இது ஒரு தர்க்க சுற்று. அப்ப இது ஒரு தர்க்க சுற்றுண்டா பிள்ளைகள் கட்டாயமா இந்த தர்க்க சுற்றுக்கு உண்மை அட்டவணை வரையக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் முதல் உண்மை அட்டவணையை வரைவோம். அதுக்கு பிறகு அந்த உண்மை அட்டவணையை வச்சுக்கொண்டு தர்க்க சுற்று எடுப்போம். அப்ப அந்த இப்ப இதுல நாங்க போட்ட பிளாக் டயக்ராம் உண்மையான ஒரு வடிவத்துக்கு மாறும். அது உண்மையான கேட்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கிய சரியான ஒரு தர்க்க சுற்றா மாறும். அப்போ உங்களுக்கு ஈஸியா, சரிதானே, ரைட். ஓகே, நாங்கள் அதை செய்வோம். அதுக்கு முதல் கொஞ்சம் எழுதிட்டு வருவோமே, எல்லாத்தையும் எழுதிட்டு வருவோம். இல்லாட்டி பிற நோட்ஸ் கூடிடும். ஸோ ஹெடிங் போடுங்க பிள்ளைகள். கூட்டிகள் அடர்ஸ். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இதை பார்த்து எழுதலாம். கூட்டிகள் அடர்ஸ்.
நாங்கள் அந்த பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாம் எழுதி இருக்க மாட்டோம். அது உங்களை பொறுத்தது. நீங்கள் காப்பி பண்ணியோ எழுதியோ ஏதோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும்படி நான் முதல் எழுத தந்திருவேன் கேள்விகள் எல்லாம். எடர்ஸ், ரைட், கூட்டிகள். அந்த பொருட்டு முதல் இந்த விளக்கத்தை எழுதிக்கொள்ளுங்க. இட்டும இட்டும இலக்கங்களை இட்டும இலக்கங்களை இட்டும இலக்கங்களை கூட்டுவதற்காக இட்டும இலக்கங்களை கூட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் ஓர் இலக்கமுறை சுற்றே கூட்டி ஆகும். கூட்டி எடரா கூட்டியாகும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் கணினிகள் மற்றும் இலத்திரனியல் சாதனங்களின் திருப்பி சொல்றேன். கணினிகள் மற்றும் இலத்திரனியல் சாதனங்களின் மைய முறைவழி அலகில் அமைந்துள்ள எண்கணித தர்க்க அலகில் பிராக்கெட்டுக்கு ALU என்று போடும். எண்கணித தர்க்க அலகில் பிராக்கெட்ல ALU கூட்டிகள் பயன்படுத்தப்படும். எண்கணித தர்க்க அலகில் பிராக்கெட்ல ALU பிராக்கெட்டை முடிச்சிட்டு கூட்டிகள் பயன்படுத்தப்படும். ஓகே, ரைட். ஸோ இனி ஹெடிங் போடுங்க. கூட்டிகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் adders. கூட்டிகளின் வகைகள். அந்த ரெண்டையும் எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது தமிழ் மீடியம் பிள்ளைகள் தமிழ் எழுதி பிராக்கெட்டுக்குள்ள இங்கிலீஷை போடுங்க. முதலாவது அரை கூட்டி பிராக்கெட்ல half adder. அரை கூட்டி பிராக்கெட்ல half adder. இரண்டாவது முழுமை கூட்டி பிராக்கெட்ல full adder. ரைட், ஹெடிங் half adder. அரை கூட்டி ரைட், எழுதிக்கொள்வோம். முதலாவது பாயிண்ட் இது
இரண்டு, இது இரண்டு. தனித்தனியான, இரண்டு தனித்தனியான இரும இலக்கங்களை, இரண்டு தனித்தனியான இரும இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். நான் இதுல உதாரணத்துக்கு இதுல ஏபி என்று போட்டு காட்டியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்க அதை எழுதலாம். நான் தமிழ்ல அப்படி சொல்ல இல்லை. அந்த உதாரணத்துக்கு ரெண்டு இரும இலக்கம் என்றா ஒன்று ஏ ஒன்று பி, அதாவது ஒன்று 1 இருக்கலாம், ஒன்று 0 இருக்கலாம், அந்த மாதிரி. ரைட். இரண்டு இரும இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். இரண்டாவது பாயிண்ட், இங்கு இங்கு இரு வெளியீடுகள் பெறப்படும். இங்கு இரு வெளியீடுகள் பெறப்படும். அந்த வெளியீடுகள் என்னன்றத பிள்ளைகள் பிராக்கெட்ல போட்டு விடுங்க. சம், ரைட், சம் பண்ணுற பிராக்கெட்டுக்கு எஸ் என்று காட்டுங்க, கம கேரி பிராக்கெட்டுக்கு சி. தமிழ்ல மாற்ற வேண்டாம், நீங்க இப்படி எழுதிக்கொள்ளுங்க. சம் பிராக்கெட்டுக்கு எஸ், கம கேரி பிராக்கெட்டுக்கு சி. நான் விளங்கப்படுத்துவேன் சம் என்றா என்ன, கேரி என்றா என்ன. ஓகே தானே, ரைட். கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் பண்ணும்போது அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க, அதை வளர்த்து வேண்டியில்லை. ஸோ இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமானது ஹாஃப் இடரை பற்றி. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணும், இது இந்த பிளாக் டயக்ரத்தை நான் இதில் ஏற்கனவே வரைஞ்சேன் நான். ஸோ அதே ஒருக்கா திருப்பி நாங்கள் வரைஞ்சிட்டு இனி நாங்கள் இது இந்த உண்மை அட்டவணையை பார்ப்போம். இந்த உண்மை அட்டவணையை பார்க்க உங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த ஹாஃப் இடரை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கமாவது கிடைக்கும், ரைட். ஆனால் அந்த பெயர் வந்ததுக்குரிய விளக்கம் நாங்கள் ஃபுல் இடருக்கு போய்க்கான் விளங்கும், ரைட். கவனிப்போம். ஸோ இப்போ நாங்கள் பார்க்கணும் இது இந்த ஹாஃப் ஹெடரின் பிளாக் டயக்ராம். அப்போ ஒரு ஹெடிங் போடுங்க, எழுதியிருப்பீங்கன்னு ஹெடிங் போடுங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதியே போடலாம். நான் இப்போ போர்டு எழுதினதான் இதில் காட்டிக்கிறேன், வித்தியாசம் இல்லை. ஹெடிங் போடுங்க. அரைக்கூட்டிக்குரிய அரைக்கூட்டியின் என்று போடுங்க. அரைக்கூட்டியின் கட்ட வரைபடம். கட்ட வரைபடம் பிரேக்கருக்கு பிளாக் டயக்ராம் என்ற இங்கிலீஷையும் போட்டுவிடும். அரைக்கூட்டியின் கட்ட வரைபடம் பிளாக் டயக்ராம். சில சந்தர்ப்பங்களில் தொழிற்பாட்டு வரைபடம் சொல்லுவினோம், ஃபங்க்ஷனல் டயக்ராம் சொல்லுவினோம். நீங்கள் சாதாரணமாக பிளாக் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஹெடிங்கை திருப்பி சொல்றேன். அரைக்கூட்டியின் கட்ட வரைபடம் பிராக்கெட்ல பிளாக் டயக்ராம். ஓகே, இது ஒருக்கா ட்ரா பண்ணுங்க பிள்ளைகள். ட்ரா பண்ணி இந்த ஏபியை காட்டுங்க, அதே மாதிரி ஹாஃப் ஹெடர்ன்றதை காட்டுங்க, அவுட்புட்டை காட்டுங்க. தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதை குறித்து வைக்கலாம். இது ரெண்டும் இன்புட்ஸ், உள்ளீடுகள். இதில் நீங்கள் இன்புட்ஸ் போடுங்க, அதை எப்படி பிராக்கெட் மாதிரி இதை போட்டுட்டு உள்ளீடுகள் காட்டுங்க, இன்புட்ஸ், ரைட். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அவுட்புட் இருக்குது, இந்த சம்மும் சி அவுட்டும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பிராக்கெட் ஒன்றை போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் அவுட்புட் காட்டுங்க, வெளியீடு காட்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நடுவில் ஹாஃப் ஹெடர் இருக்கட்டும், சரியா? அப்படி போட்டால் தானே இப்போ ஓகே, ரைட். பிறகு நாளைக்கு பாக்கி உள்ள குழப்பம்ன்றதுக்காக தான் இப்படி எழுத சொல்கிறேன். இது ரெண்டையும் பிராக்கெட் பண்ணி இன்புட்ஸ் போடுங்க, இதை வந்து அவுட்புட் போடுங்க. சி அவுட்ன்றதை கொஞ்சம் சியை பெருசா எழுதி அந்த அவுட்ன்றதை சின்னனா எழுதி இருக்கிறோம். கேரி அவுட்ன்றதை தான் சி அவுட் போடப்பட்டிருக்கு.
சரிதானே ரைட். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக இதுக்குரிய உண்மை அட்டவணை சி அவுட்டுக்கு என்ன இந்த ஹாஃப் ஹெடருக்குரிய ட்ரூத் டேபிள். ரைட், கவனிப்போம். இப்போ முதல் கவனிங்க, ஹாஃப் ஹெடர் ரெண்டுக்கு 2 இன்புட்ஸ். ரைட், 2 இன்புட், 3 இன்புட் இங்கே வராது. 2 பைனரி இலக்கத்தை தான் கூட்ட போகிறோம். அப்போ 2 பைனரி இலக்கத்தை கூட்ட போகிறோம்னா அதுதானே இன்புட்ஸ். அப்போ எங்களோட உண்மை அட்டவணையிலையும் 2 உள்ளீடுகள் தான் வரப்போகுது. இப்போ ஏபி என்று 2 உள்ளீட்டு எடுப்போம். ஓகே, உண்மை அட்டவணையில் 2 இன்புட் ஏபி என்று எடுப்போம். உங்களுக்கு தெரியும் 2 இன்புட்னா 4 சந்தர்ப்பங்கள், 4 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ அவ்வளோத்தையும் எழுதும். 0 0 1 1 0 1 0 1. ஓகே, 4 சந்தர்ப்பம் வரும். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும் உண்மை அட்டவணை என்றால் உள்ளீடுகளும் வெளியீடுகளையும் கொண்ட ஒரு அட்டவணை தான் உண்மை அட்டவணை. ரைட், ஒரு ட்ரூத் டேபிள் என்றால் இன்புட்ஸ் இருக்கும், அவுட்புட் இருக்கும். இப்போ நாங்கள் எழுதின 2 இன்புட்ஸ். அதே மாதிரி நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் 2 அவுட்புட் வரணும். ரைட், ஹாஃப் ஹெடரில் 2 அவுட்புட் வரணும். ஒன்று சம் என்ற பேரில் வரணும், ரெண்டாவது சி அவுட் கேரி அவுட் என்ற பேரில் வரணும். அப்போ நாங்கள் 2 அவுட்புட்டே முதலில் எழுதுவோம், பிறகு பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ஒன்று சம், அடுத்த சி அவுட் கேரி அவுட். ஓகே, அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த சம்க்கும் நாங்கள் பெருமானங்களை கண்டுபிடிக்கணும், சி அவுட்டுக்கும் பெருமானங்களை கண்டுபிடிக்கணும். அது அவுட்புட் தானே பிள்ளை. அப்போ நாங்கள் தான் கணிப்போம். இப்போ இதில் பார்த்தீங்க மிக இலகுவானது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன மனதில் வச்சுக்கொள்ளணும், ஹாஃப் ஹெடர்ன்றது இருமை இலக்கங்களை 2 இருமை இலக்கங்களை கூட்டுறது. ரைட், கூட்டும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க. முதலாவது சந்தர்ப்பத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் 2 இருமை இலக்கம் இருக்கு, 0 0. என்ன செய்ய போகிறோம், இதை கூட்ட போகிறோம். இப்போ இந்த ஹாஃப் ஹெடர் என்ன செய்ய போகுது, இந்த 2 இருமை இலக்கத்தையும் கூட்டும். அப்போ இதால கூட்டேக்கு அங்கே ஒரு சம் வரப்போகுது, அங்கே ஒரு சி அவுட் வரப்போகுது. எப்படின்னா நீங்கள் இப்போ 2 இருமை இலக்கம் இருக்கு, 0 0, இது 2ஐயும் கூட்டணும். கூட்டேக்கு உதாரணத்துக்கு இது 2ஐயும் கூட்டேக்கு இதில் கூட்டி கொண்டு போடுவீங்கன்னு, அதுதான் சம். அப்போ சி அவுட்ண்டா என்னண்டா, இப்போ நீங்கள் சிறுவலை இதில் கூட்டேக்க நீங்கள் அந்த கூட்டுத்தொகையை போட்டுட்டு ஏதாவது ஒரு இலக்கத்தை அங்கால கேரி பண்ணி கொண்டு போவீங்கானே, அங்கால கொண்டு போவீங்கானே, அதைத்தான் சி அவுட்ன்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நீங்க பைனரி இலக்கத்துல 1ஐயும் 1ஐயும் கூட்ட போறீங்கன்னு எடுப்போம் உதாரணத்துக்கு. ரைட், பைனரியில 1ஐயும் 1ஐயும் கூட்டினா இதுல ஏதோ ஒரு இலக்கம் வரும், பார்ப்போம் என்னண்டு. இப்போ 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2 தான் வரும். 2 இதுல போடல, உங்களுக்கு தெரியும் 2ன்றது பைனரி இலக்கம் இல்லை. அப்ப நாங்க இதுல 2 போடலாது. நீங்க எப்படி போடுவீங்கன்றது உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, நான் பிறகு சொல்றேன். இதுல ஏதோ ஒன்று போடுவீங்க, போட்டுட்டு பிறகு நீங்க இங்க இருந்து இஞ்சால ஏதோ ஒன்றை கொண்டு போவோம், பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இங்கால கொண்டு போய் தான் மற்ற இடத்துல வச்சு கூட்டுவீங்க. அதுக்குத்தான் பேர் சி அவுட் கேரி அவுட். அதாவது நீங்க கூட்டினா பிறகு அதுல இருந்து ஒன்றை நீங்கள் வெளியில கொண்டு போறீங்கன்னு, அங்கால மற்ற இடத்துக்கு கொண்டு போறீங்கன்னு, அதால அதை கேரி அவுட்னு சொல்றேன். உதாரணத்துக்கு நல்லா விளங்கும், நாங்க ஒரு டெசிமல் நம்பரை கூட்டிப்பாம இப்ப 59ஐயும் 45ஐயும் கூட்டினா சரிதானே, கூட்டினா நீங்கள் பழமையா கூட்டுற முறையை யோசி பாருங்க. 9 மஞ்சும் 14. நீங்க என்ன செய்யறீல்ல, இதுல 14 போடுறீங்க, கீழே 14 போடுறீல்ல தானே. நீங்க என்ன செய்றீங்க, 9 மஞ்சும் 14 4 தான் போடுறீங்க. எல்லாருக்குமே தெரியுமே 4 போடுறீங்க. 4 போட்டா இதுதான் சம். ஏன் இப்ப கிட்டத்தட்ட இதுதானே, இது 2ஐயும் கூட்டி வார கூட்டுத்தொகை தானே கீழே போறோம். இப்ப 7ம் 1 வந்தா அல்லது 17ம் 11 வந்தா நீங்க இதுல 8 போடுறீங்க, 8 போடுறீங்க. அப்ப என்ன நடந்தது, கூட்டுத்தொகை தான் கீழே போடுறீங்க. 7ம் 1 கூட்டி 8. அப்ப இதுலயும் கூட்டுத்தொகை தானே போறோம். அப்ப இதுல 9 மஞ்சும் 14 வந்தபடியா நீங்க 14 போட முடியல, நீங்க 4 போட்டுட்டு ரைட். அப்ப 4 கூட்டுத்தொகை தானே. அப்ப இது கூட்டுத்தொகைன்றபடியா இதுவும் கூட்டுத்தொகை தானே. ஓகே, இதான் சம். அப்ப கூட்டி போட்டு இனி என்ன செய்யணும், நீங்க 14 வந்தபடியே 4 போட்டுட்டு அந்த 10 எல்லாம் அங்கால கொண்டு வரீங்க, விளங்க. 10 எல்லாம் கொண்டு வரீங்க. அந்த 10ஐயும் பிறகு 15ஐயும் 10ஐயும் 5ஐயும் கூட்டி 15, 15ஐயும் 4ஐயும் கூட்டித்தானே சாரி ஒன்றெல்லாம் கொண்டு வரீங்க. 10ன்னு சொல்றேன், ஒன்றெல்லாம் என்ன ஒன்றெல்லாம் பிள்ளை
ஒண்டையில கொண்டு வரீங்க, 9 5 14 4 ஒண்டை கொண்டு வரீங்க, ஒண்டை கொண்டு வந்து இதோட கூட்டுறீங்க 6 6 4 10 சொல்றீங்க, 104 சொல்றீங்க. அதான வளமையானது. அப்ப இதுல 9 5 14 போட்டுட்டு இங்கால ஒன்றை கொண்டு வரீங்க, இதுதான் சி அவுட். அப்ப இது என்ன, இந்த கூட்டலின் ரைட், இந்த கூட்டலின் விளைவாக நாங்கள் எடுத்த ஒரு பெருமானம் மற்ற இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்க கூட்டப்படுது. அப்ப இதுல இருந்து வெளியில வந்த ஒரு நம்பர் தானே அது, இந்த கூட்டலின் விளைவாக வந்த நம்பர் அங்கால கொண்டு போகப்படுது. அதனால அதுக்கு கரி என்று பேர். கரி என்று அங்கால சுமந்து கொண்டு போறோம், அங்கால எடுத்து கொண்டு போறோம். ஏன் அவுட் என்று பேர் வந்துன்னா இதால வந்த விளைவு தான் இது. இந்த கூட்டலின் வந்த விளைவு, கூட்டல் நாங்க செய்ததன் பின்னர் எங்களுக்கு கிடைச்சதுதான் அது. அப்ப அதால அது அவுட் என்று சொல்றோம். அப்ப கரி என்ற பேரும் ஏன் வந்த விளங்கணும், அவுட் என்ற பேரும் ஏன் வந்த விளங்கணும். சி அவுட். அப்ப அதை கொண்டு போய் இதோட கூட்டினா 6 6 4 10 104 சொல்றீங்க, சரிதானே? அப்படித்தான் இங்கேயும் பேரும் பைனரி இலக்கத்திலேயும் அதே ஐடியா தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க 0 கூட்டேக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கூட்டுத்தொகை 0, ரைட்? கூட்டுத்தொகை 0. அப்ப இங்க என்ன நடக்கல, அங்கால கேரி வேற இல்லை, இங்க வரும் இப்படி வந்துண்டா 7 3 8 7 3 8 கூட்டுத்தொகை 8. கேரி வந்திருக்கு, அங்கால ஏதாவது கொண்டு போறீங்களா? இல்ல, கேரி வேற இல்லை. அங்கால பிறகு 1 3 2 தான் போடுவீங்க. அப்ப இதுல 0 கூட்டேக்க சம் எத்தனை 0, ஓகே, சம் எத்தனை 0. கேரி அவுட் அங்கால ஏதாவது கொண்டு போய் கூட்டி இருக்கிறீங்களா? இல்லை, அங்கால கொண்டு போயிடல. அப்ப சி அவுட்டும் 0. இதுதான் முதலாவது அந்த 2 இருமை இலக்கத்தையும் கூட்டுற முறை. விளங்குதாண்டு பாருங்க, 0 கூட்டுறீங்க, அப்ப கூட்டுத்தொகை 0, அதான் சம். கூட்டினா பிறகு ஏதாவது ஒன்று நாங்கள் அங்கால கேரி பண்ணி கொண்டு போய் செய்ய வேண்டி இருக்காண்டு பாருங்க, ரைட்? அப்ப அங்கால கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கா? இல்லை. ஸோ அப்ப அங்கால எங்களுக்கு எந்த ஒன்றும் வராது. ஸோ 0 போகும். ஓகே, இனி இந்த ஐடியாவில் மற்றதையும் செய்வோம். ஓகே, அடுத்தது 0 1 கூட்டுவோம். ஓகே, 0 1 நீ கூட்டி பாருங்க, மேனதாலே நீ கூட்டலாம், நான் விளங்கப்படுத்தணும்ன்றதை எப்படி கூட்டுறேன். 0 1 கூட்டணும். கூட்டினா உங்களுக்கு சம் பைனரி கூட்டெல்லாம் படிச்சிருக்கிற முதலே 0 1 கூட்டினீங்கன்னா அதிண்ட கூட்டுத்தொகை உண்டு. அப்ப இங்கால ஏதாவது கொண்டு வந்து இங்கால கூட்டணுமா? இல்லைன்னு உண்டு. அப்ப நாங்கள் 4 5 கூட்டினா 9 சொல்ற மாதிரி 0 1 கூட்டினா உண்டு. இதுதான் கூட்டுத்தொகை. அங்கால நாங்கள் ஒன்றையும் கேரி பண்ணி கொண்டு போக தேவையில்லை. ஸோ கூட்டுத்தொகை எத்தனை உண்டு, சம் உண்டு. என்னத்தையும் கேரி பண்ணி கொண்டு வரோமா? இல்லைன்னு கேரி பண்ணி கொண்டு வர இல்லைன்னா ஒண்ணுமிட சொல்லலாம் 0 தானே கேரி பண்ணி கொண்டு வரோம் அப்படி சொல்றதா இருந்தேன். ஸோ அது 0. நான் கேரி பண்ண இல்லையண்டா அது வேணுமெண்டா நாங்கள் நியாயப்படுத்தலாம், நாங்கள் 0 கொண்டு வரோம். 0 என்ன 0 கொண்டு வந்து இதோட கூட்டினா அதுல 0 தான் வரப்போகுது. முன்னுக்கு 0 இருக்கோ இல்லையோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. அப்ப கேரி அவுட் அங்க இல்லை, ரைட்? ஏதாவது விளங்காட்டி உடனே கேட்டுக்கொள்ளணும். மூன்றாவது பாருங்க 1 0 0 1 1 0 மூன்று தானே பிள்ளை என்ன. 0 1 கூட்டேக்க 1 வந்ததுண்டா 1 0 கூட்டேக்கையும் என்ன அதுல ஒழுங்குதான் மாறி இருக்கு. அப்ப அங்கேயும் கூட்டுத்தொகை 1, அங்கேயும் கேரி அவுட் இல்லை. அப்ப கூட்டுத்தொகை சம்முக்கு கீழே 1 போடுவீங்க, சி அவுட்டுக்குள்ள 0 போடுவீங்க, ரைட்? இறுதியா பாருங்க 1 1 நீங்க கடைசியா கூட்ட வேண்டிய 2 இருமை இலக்கங்களும் 1 1. அப்ப இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்று சொன்னா 1 1 கூட்டைக்கு என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு முக்கியம். ஸோ 1 1 கூட்டணும். நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். இப்போ 1 1 கூட்டினா பிள்ளைகள் 2. அப்ப 2 200 நீங்க இதுல போடலாது. என்ன 200 டிஜிட் வந்து இருமை இலக்கத்துல பைனரியில 2 என்ற வடிவில இருக்காது. நாங்க தான் அந்த அமைப்பை மாத்தணும். அப்ப 2 எப்படி காட்டலாம்னு சொன்னா 2 இப்ப நீங்க கூட்டி வந்த 2 இருக்கு தானே, இதை பைனரிக்கு மாத்துங்க. அதாவது 2ஆல பிரிங்க. ஓகே, 2ஆல பிரிச்சா சாரி மற்ற மாதிரி பிரிச்சா ஈஸி. ரைட், இந்த 2ஆல பிரிச்சா ஒரு முறையும் சரிதானே, ஒரு முறை தானே பிள்ளைகள், ஒரு முறை என்ன 2 உண்டு 2 இப்படித்தானே எழுதுவீங்க. 2 அந்த நெடும் பிரித்தல்னு சொல்லுவீங்க, அதன்படி பிரிங்க. 2 மீதி இருக்கா, மீதியை கீழே போடுங்க. மீதி என்ன 0. ஓகே, திருப்பி சொல்றேன் பாருங்க. நீங்க இது 2ஐயும் கூட்டுறீங்க, கூட்டி வந்ததுதான் நடுவில் போடுறீங்க 2.
அந்த ரெண்டை கிட்டத்தட்ட பைனரிக்கு மாத்திரன்ற மாதிரி தான் நாங்க செய்யறோம். ஆனா அதால இந்த ரெண்டால பிரிங்க. இந்த ரெண்டால பிரிக்கிறது நோக்கம் இது பைனரி. பைனரியின் அடிப்பெருமானம் ரெண்டால பிரிச்சா ஒரு முறையும் 0 மீதி. ரைட், ஒரு முறை. அதைத்தான் நீங்கள் கோஷன் என்று சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ரைட், ஒரு முறை. தமிழ்ல ஈவு என்று சொல்லுவோம். ஒரு ஈவும் 0 மீதியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்ன்ற வளமையா நாங்க என்ன செய்யறோம், நாங்கள் இதுல கொண்டு வந்து மீதியை போடணும். சரிதானே? இதுல வந்து மீதி 0. அந்த ஈவு இருக்குதானே உண்டு, அதை கொண்டு வந்து இங்கால கொண்டு போகணும், கேரி பண்ணி கொண்டு போகணும். அந்த ஈவை கொண்டு அங்கால நீங்க கேரி பண்ணணும். அப்ப அங்கால நீங்க கேரி பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப என்ன வரப்போகுது, உண்டு தான் கேரி பண்ணி கொண்டு போறீங்க. கொண்டு போனா அங்க பாருங்க ஏதாவது டிஜிட் இருக்காண்டு முன்னுக்கு இல்லை. என்ன முன்னுக்கு எந்த ஒரு இலக்கமும் இல்லை. அப்ப கிட்டத்தட்ட நீங்க யோசிக்கலாம் அதுல 0 இருக்கிற மாதிரி யோசிங்க. அப்ப நீங்க கேரி பண்ணி கொண்டு வந்த அந்த உண்டண்ட இலக்கத்தை இதுல இருக்கிற 0ங்களோட கூட்டுங்க. கூட்டினா இதுல உண்டு வரும். அப்ப என்ன நடந்திருக்கு வடியா கவனிங்க. உண்டையும் உண்டையும் கூட்டிக்க. ரைட், உண்டையும் கூட்டிக்க. இதுல நீங்க எழுதுறது தானே கூட்டுத்தொகை. என்ன நீங்க வளமையாக முதல் சொன்ன நீங்கள் உண்டையும் 0த்தையும் கூட்டிக்க, இதுல உண்டு சொன்னீங்க, இதுதான் கூட்டுத்தொகை. அப்ப இதுலயும் உண்டையும் கூட்டிக்க 2 தான் வந்தது. ஆனா 2 இதுல போட இயலாது. அப்ப நீங்க அப்படி பைனரிக்கு மாத்திக்க 2ஆல பிரிச்சுட்டு நீங்கள் மீதி இதுல போட சொன்னாங்க. அப்ப இதுதானே கூட்டுத்தொகை. ரைட், அப்ப சம்முக்கு நேர 0. ஓகே, சம்முக்கு நேர 0. அப்ப அங்கால நீங்க கொண்டு வந்த பெருமானம் இருக்குதானே உண்டண்டு. அப்ப இதைத்தானே நீங்க அங்கால கொண்டு போறீங்க, கேரி பண்ணி கொண்டு போய். அந்த 1 தான் சி அவுட். அங்கால நீங்க கொண்டு போய் கூட்டுற அந்த 1 தான் இப்ப சி அவுட்டா இருக்கு. அப்ப 1 ஆயிருக்க சம் வந்து 0. அது இந்த கேரி அவுட் வந்து 1 வரும். பிள்ளைங்கதா இது. இதுல ஒன்றுமே இல்லை பிள்ளைல. கூட்டே வாரத நீங்க இதுல போடுங்க, அங்கால நீங்க கொண்டு போறத இங்க போடுங்க. முதல் 3 சந்தர்ப்பத்திலே நான் கேரி பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை வரையில். ரைட், ஆனா இதுல தான் கேரி பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை வந்தது. என்ன உண்டையும் கூட்ட 2 வந்துட்டு. அப்ப 2 வரைக்கும் நாங்க இதுல 2 போடலாது. அப்ப 2ஆல பிரிச்சா ஒரு ஈவும் ஒரு 0 மீதியை கொண்டு இதுல போடுங்க. அப்ப இதுல போடுறீங்கன்னா இதுதான் கூட்டுத்தொகை. ஸோ 0. அப்ப 0 போட்டுட்டு நீங்க என்ன செய்யறீங்க, வளமையா அந்த ஈவை கொண்டு போய் அங்கால கூட்டுற நீங்க. அப்ப ஈவத்தானே இந்த கூட்டலின் விளைவாக வந்த ஈவத்தான், அந்த உண்டண்ட ஈவத்தான் அங்கால நீங்க எடுத்துக்கொண்டு போறீங்க, கேரி பண்ணி கொண்டு போறீங்க. ஸோ அதுதான் கேரி அவுட். ஸோ 0. புரியுதா? ஸோ இதுதான் இதுக்குரிய உண்மை அட்டவணை. அப்ப இப்ப என்ன போடுங்க, ஹெடிங் போடுங்க, ட்ரூத் டேபிள் ஃபார் ஹாஃப் எடர் போடுங்க. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள், தமிழ் மீடிய பிள்ளைகள், அரை கூட்டிக்கான உண்மை அட்டவணை. ஓகே, அரை கூட்டிக்கான உண்மை அட்டவணை அந்த போட்டு இது எழுதுங்க பிள்ளை. இது எழுதி காட்டுங்க. செய்ய வழி வேணுமெண்டா நீங்க பக்கத்தை குறிச்சு கொள்ளலாம். இது எழுதினா காணும். இப்ப நான் எழுதின செய்ய வழி ஞாபகம் இருக்குதானே, தேவையான நீங்க மார்க் பண்ணி கொள்ளலாம். விளங்கி எழுதுங்க. ஏதாவது தெளிவில்லைன்னா கேட்டுக்கொள்ளணும். விளங்கி இல்லைன்னு சொன்னா. சரிதானே? ரைட். அப்ப இந்த ஸ்பெஷலா கடைசி லைன் எப்படி வந்ததுன்றது நீங்க விளங்கி கொள்ள வேணும். அதுக்கு தேவையான செய்முறை வேணுமெண்டா அந்த செய்ய வழி வேணுமெண்டா சைட்ல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது 2ஐயும் கூட்டுங்க, 2 வரும். ரைட், இது 2ஐயும் கூட்டிங்கன்னா 2 வரும். அப்ப 2 நீங்க என்ன செய்யணும், 2ஆல பிரிக்கணும் ஒரு முறை. அப்ப ஒரு முறைண்டா இப்ப பெருக்கி தான் எழுதுனாங்க. அப்ப 2 மீதி 0. இது வந்து ஈவு என்று சொல்ற நீங்கள். ரைட், ஈவு கோஷன்ட், இது வந்து மீதி. ரைட்,
இது சிம்பிளான பைனரி கூட்டல், ரைட்? எழுத வேண்டிய தேவையே இல்லை. அப்போ நீங்கள் ஒன்னையும் கூட்டேக்கு என்ன செய்வீங்க? மண்ணும் கூட்டினா 2. அப்போ 2 2 போட இல்லாது இப்படி வருது. இதுல மீதியை இங்கே போடுங்க. அந்த கேரி ஈவி இருக்கு தானே, அதைத்தான் நீங்க இந்தியால சுமந்து கொண்டு வருவீங்க. இதுதான் அந்த சி அவுட். அப்போ சுமந்து கொண்டு வந்தா இங்கே ஒரு இலக்கம் இல்லை. அப்போ அது பூஜ்ஜியம் என்ற மாதிரி எடுங்க. அப்போ பூஜ்ஜியங்களோட உண்டை கூட்டினா உண்டு. அப்ப இது வந்து கூட்டுத்தொகை, ரைட்? இதுதான் வந்து சம். இதுல நீங்க கொண்டு வந்தது இருக்கு தானே, இதுதான் சி அவுட். இதுல நீங்க கொண்டு வந்த இந்த 1 இருக்கு தானே, இதுதான் சி அவுட்டா இருக்கு. தேவையான இதை எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஆனால் மேப்லாங்கினா இதெல்லாம் தேவையில்லை, ரைட் தானே? சரி, இப்ப இதுதான் ஹாஃப் ஹெடர் இருக்கக்கூடிய உண்மை அட்டவணை. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹாஃப் ஹெடர் இருக்கக்கூடிய தர்க்க சுற்றை வரையணும். அப்ப நாங்க முதல் வரைஞ்சது வெறுமனே பிளாக் டயக்ராம் மட்டும். ஆனா இப்ப நாங்க வரைய போறது உண்மையான தர்க்க சுற்று. அப்ப தர்க்க சுற்று வரைக்க நாங்க தர்க்க வாயில்கள் எல்லாம் பாவிச்சு தான் வரைய போறோம், சரிதானே? இது மிக இலகுவானது. நீங்க தர்க்க சுற்று வரையக்க என்ன செய்யணும்? உள்ளீடுகளை பார்த்து அதே மாதிரி வெளியீட்டுக்கு தான் தர்க்க வாயில் வரையறீங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ட்ரூத் டேபிள் தெரியணும் பிள்ளைகள். இப்ப 2 இப்படி யோசிங்களேன். இந்த அவுட்புட்டை விடுங்க, சி அவுட்டை விடுங்க. விட்டுட்டு ஏபி என்ற இன்புட்டை தந்துட்டு இந்த சம்மன் தெரியணும்டா நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு உண்மை அட்டவணை எப்படி வரைகிறன்றது நாங்க தர்க்க சுற்று எப்படி வரைகிறேன்னு பார்த்துட்டோம், ரைட்? ஏற்கனவே படிச்சுட்டோம். ஸோ இப்ப பார்ப்போம் முதல் இதுக்கு எப்படி தர்க்க சுற்று வரையலாம்னு சொல்லி. சரி, இப்ப நான் முதல் இதுல இதை கொஞ்சம் ரேஸ் பண்ணி போட்டு தான் செய்யணும். அதுக்கு முதல்ல இதுல காட்டுறேன். இப்ப பாருங்க 2 இன்புட். அப்ப இப்ப உங்களுக்கு 2 இன்புட் வரப்போகுது, ஏபி. சம் அண்ட் அவுட்புட்டும் வரணும், சி அவுட் அண்ட் அவுட்புட்டும் வரணும். அப்போ உங்களோட தர்க்க சுற்றில 2 அவுட்புட் வரும். நாங்க ஏற்கனவே பிளாக் டயக்ராத்திலையும் அதை காட்டிட்டோம். 2 அவுட்புட் வரணும். அப்போ முதல் நீங்க என்ன செய்யுங்க? இந்த ஏபியையும் சம்மையும் பாருங்க. ஓகே, ஏபி அண்ட் இன்புட்ஸையும் சம் அண்ட் அவுட்புட்டையும் இருக்கா பாருங்க. பார்த்து நீங்க படிச்ச கேட்ஸ்ல ஏதாவது ஒரு கேட்டின் பிரயோகம் இதுல இருக்கான்னு பாருங்க. நாங்க ஏற்கனவே படிச்ச இருக்குதான், இப்படி நன் கேட், ஓ கேட், நாட் கேட், எக்ஸோர் கேட், எக்ஸ் நோ கேட், நன் கேட், நோ கேட், இது எல்லாத்தையும் நீங்க இருக்கா பாருங்க. இந்த இந்த நீங்க என்னென்று கவனிக்கணும்டா, இந்த 2 இன்புட்டையும் அதுக்குரிய அவுட்புட்டையும் ஒப்பிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இன்புட்டையும் அதுக்குரிய அவுட்புட்டையும் ஒப்பிட்டு இதுல ஏதாவது கேட் பாவிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. நான் சொல்லிக் கொள்றது இவ்வளவுத்தையும் முதல் பாருங்க. என்ன கேட் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு? எக்ஸோர் கேட், ரைட்? எக்ஸோர் கேட் எப்படிப்பட்டதுண்டா, எல்லா உள்ளீடுகளும் ஒரே மாதிரி இருந்தா அவுட்புட் 0. இங்க பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, 0 0 ஒரே மாதிரி இருக்கு, அவுட்புட் 0. இங்க பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதாவது ரெண்டும் 1 இருக்கு, அவுட்புட் 0. ஸோ எக்ஸோர் கேட்டின் இயல்பு என்னன்னா, எல்லா உள்ளீடும் ஒரே மாதிரி இருந்தா அவுட்புட் 0. அந்த இன்புட் வேற வேற மாதிரி இருந்தா அவுட்புட் 1. அதாவது 1 0 1 1 அப்படி இருந்தா அவுட்புட் 1. இங்க பாருங்க, 0 1, இங்க 1, இங்க 1 0, அவுட்புட் 1. அப்ப இப்ப எனக்கு விளங்கிட்டது இந்த சம்முக்குரியது எக்ஸோகேட். அப்ப நீங்க உடனே என்ன செய்யுங்க? எக்ஸோகேட்டை வரைங்க. நாங்க பார்ப்போம் கடைசியா, ரைட்? எக்ஸோகேட்டை வரைவோம். வரைஞ்சிட்டு ஏபியை கொடுத்து அவுட்புட்டே எடுப்போம். நான் இதை ரேஸ் பண்ணி போட்டு தான் செய்ய போறோம், அதுக்காக கடைசியா எடுப்போம். ஸோ சம்முக்கு எக்ஸோகேட்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ரைட். இனி நீங்க இதை மறந்துடுங்க, சம் வேண்டாம். நீங்க என்னதை பார்க்கணும்? இந்த ஏபி அண்ட் இன்புட்ஸையும் சி அவுட் அண்ட் அவுட்புட்டையும் பாருங்க. பார்த்து சொல்லுங்க, அதில் என்ன கேட் பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஏதாவது கேட் பயன்படுத்தப்பட்டிருந்தால் சொல்லுங்க, என்ன கேட்? AND கேட். AND கேட் எல்லாருக்குமே தெளிவா தெரியும். AND கேட் பாருங்க, AND கேட்ல எல்லா உள்ளீடுகளும் 1 இருந்தா மட்டும்தான் அவுட்புட் 1 பிள்ளை, ரைட்? அப்ப இதுல மட்டும்தான் எல்லா உள்ளீடும் 1. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அவுட்புட் 1. மற்ற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஏதாவது ஒரு உள்ளீடு 0 இருக்கு பாருங்க, அதால 0. அப்ப சி அவுட் இருக்கு தானே, கேரி அவுட், அதை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு AND கேட் வேணும். ஒரு AND கேட் இருந்தா காணும். அதே மாதிரி சம்மை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு எக்ஸோ கேட் வேணும். இவ்வளவு தான் முடியும், ரைட்? இப்ப இதை தொகுத்து நீங்க கீறி விட்டீங்களா? சரி, இப்படி பார்ப்போம். நீங்க வளமையான இதுதான். ஸோ சம்முக்கு முதல் வரைவோம். ஸோ ஒரு எக்ஸோர் கேட் வரும்னு சொல்லிட்டேன். ஸோ எக்ஸோர் கேட் எப்படி வரைகிறன்றது நீங்க படிச்சிருப்பீங்க. இதுதான் எக்ஸோர் கேட். எங்களோட இன்புட்
ட்ரூத் டேபிள்ல நாங்க போட்டு நாங்க பார்த்துருக்கிறீங்க ஏஎம் பிஎம் சரிதானே ஏஎம் பிஎம் ஏஎம் பிஎம் வரைஞ்சிங்கன்னு சொன்னா கிடைக்கிற அவுட்புட் வந்து இதுல ஏ எக்ஸ் ஆர் பி என்று எழுதாதீங்க சரிதானே இப்ப இதுல எங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட்டை வந்து வளமையா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸோர் கேட்ல ஏபி இன்புட் இருந்தா இதுல வார அவுட்புட் வந்து இப்படித்தான் எழுதுறாங்க ஏ எக்ஸோர் பி தான் எக்ஸோருக்குரிய குறியீடு ஏ எக்ஸோர் பி தான் எழுதுறாங்க ஆனால் இங்க இப்படி எழுதாதீங்க ஏனென்றா இந்த அவுட்புட் தான் இந்த அவுட்புட் தான் சம் அண்டு நாங்க பார்த்துட்டோம் ரைட் இந்த அவுட்புட் தான் சம் ஸோ இதுல சம் அண்டு போடும் அதில் ஏ எக்ஸ் ஆர் பி என்று காட்ட தேவையில்லை அதானே சம் சம் ஓகே ரைட் அடுத்தது இப்போ சம் அண்ட் அவுட்புட்டுக்கு காட்டியாச்சு அடுத்தது சி அவுட் அண்ட் அவுட்புட்டுக்கு காட்டணும் ஸோ என் கேட் தானே வேற மட்டும் பார்த்துறாங்க ஸோ இது இருக்குல்ல என் கேட் என் கேட் அப்போ இங்கேயும் அந்த இன்புட் தான் ஏயும் பியும் தானே மேலே ஏற்கனவே இருக்குது ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கணும் இல்லை ஒரு ஜாயின் மாதிரி ஒன்று போட்டு புள்ளி மாதிரி போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கணும் ரைட் அப்போ ஏபி அப்போ இதுல பிறகு நீங்க என்ன செய்யாதீங்க ஏ டாட் பி என்று எழுதாதீங்க ஏனெண்டா இதுல நாங்கள் என் கேட் போட்டதின் நோக்கம் சி அவுட்டை பெற்றுக்கொள்றதுக்கு அப்போ இந்த இடத்தை சி அவுட் என்று போட்டீங்கன்னா சரி ரைட் இது என் கேட்டின் அவுட்புட் இந்த இடத்தை சி அவுட் இதுதான் ஹாஃப் எடர் கூடிய லாஜிக் சர்க்கிட் அப்ப இப்ப நாங்கள் போட்ட அந்த பிளாக் டயக்ரத்தை ஒரு என்ன கற்பனை செய்து பாருங்க நாங்க என்ன செய்து நாங்கள் ஏயும் பியும் போட்டுட்டு இதை காட்டையில் இந்த ரெண்டு கேட்டையும் காட்டையில் அந்த இடத்தை நாங்க ஒரு செவ்வகத்தை போட்டு விட்டோம் ஏனெண்டா அங்க நாங்க காட்ட முனைஞ்சது உள்ளீடுகள் போகுது உள்ளுக்குள்ள ஏதோ நடக்குது அதின் விளைவாக ஒரு அவுட்புட் சம் ஒரு அவுட்புட் சி அவுட் அப்ப உள்ளுக்குள்ள என்ன கேட் பாவிக்கிறோம் அந்த கேட் எப்படியான தொழிற்பாட்டை செய்யுதுன்ட்டு நாங்க காட்டையில் ஸோ இந்த ரெண்டையும் அழிச்சு போட்டு அதுல ஒரு செவ்வகம் மாதிரி போட்டுறாங்க இப்ப அந்த உண்மையான கேட் அந்த செவ்வகத்துக்காக பாவிக்கிறோம் இதுதான் ஹாஃப் எடரின் இந்த தர்க்க சுற்று அப்ப இன்னும் உங்களுக்கு என்ன செய்யுது இப்ப கூட்டுதண்டு விளங்குது எப்படி கூட்டுதண்டது தெரியுது இன்னும் ஹாஃப் எடர் என்ற பேர் ஏன் வந்தண்டு தெரியல அதான் பிரச்சனை ஏன் அப்ப எடர் அண்டு சொல்லி இருக்கிறான் தானே ஏன் அதுக்கு ஹாஃப் எண்டு பேர் வச்சார் அதை நான் முதலே சொன்ன மாதிரி ஃபுல் எடரை தொடங்கி ஃபுல் எடரை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கீங்க நான் சொல்லுவேன் சரிதானே அப்ப இப்ப ஹெடிங் போடுங்க அரை கூட்டிக்குரிய தர்க்க சுற்று லாஜிக் சர்க்கிட் ஃபார் ஹாஃப் எடர் அரை கூட்டிக்குரிய தர்க்க சுற்று லாஜிக் சர்க்கிட் ஃபார் ஹாஃப் எடர் இதை ட்ரா பண்ணுங்க பிள்ளை உண்மை அட்டவணையோட கம்பேர் பண்ணி பார்க்க உங்களுக்கு இது விளங்குமா உண்மை அட்டவணையோட வச்சுக்கொண்டு இதை பாருங்க சேர்த்து கம்பேர் பண்ணி படிக்க விளங்கும் இல்லாட்டி ஏன் எக்ஸோர் கேட் போட்ட நாங்கள் ஏன் அண்ட் கேட் போட்ட நாங்கன்றது விளங்காது கொஞ்சம் இருங்க இதுல வீடியோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஓகே ஸோ அப்போ இந்த அளவில் இன்றைக்கு நிப்பாட்டி கொள்வோம் ஃபுல் எடரை நான் தனி ஒரு கிளாஸ்லேயே தொடங்குறேன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்டார்ட்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரவாசி அவர் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அப்போ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணல ஸோ வீட்டில் இதை பார்த்து வைங்க பிள்ளைகள் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க அடுத்த கிளாஸை சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ